கனவு மெய்ப்படும். விவத் பாரதி தமிழ் FM 2.3 கேட்டுட்ருக்கீங்க. ஒளிபரப்பில் உங்களோட இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் தொடங்கும் போது நம்ம மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு உத்வேகம், ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சி எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். அந்த மகிழ்ச்சி, அந்த உத்வேகம் எல்லாமே இரட்டிப்பாகிறது எந்த நாள் அதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நியூ இயர் அன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு வருடம் பிறக்கும்பொழுது அந்த சந்தோஷம் எல்லாமே இரட்டிப்பாகும். அந்த இரட்டிப்பு சந்தோஷத்தை இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கிறதுக்காக நம்மளோட ஒரு சிறப்பு விருந்தினர் இணைஞ்சிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் நம்மளோட இந்த தருணத்தில் இணைஞ்சிருக்காரு. ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர், ரொம்ப மகிழ்ச்சி எங்களோட நீங்கள் இணைஞ்சிருக்கிறது. உங்களுடைய திரைப்படங்கள் எல்லாமே வந்து ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கோம். இன்னும் நிறைய படங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆங்கர் டு டிரெக்டர், இது சொல்லும்போது ஒரு 3 வார்த்தை ரொம்ப சிம்பிளாக முடியுது. ஆனால் அந்த பயணம்ன்றது ரொம்ப நீண்ட பயணம் இல்லையா? என்னைக்காச்சும் அந்த ட்ராவலை நீங்கள் திரும்பி பார்க்குறது உண்டாச்சா? நம்ம எங்கே ஆரம்பித்தோம், இன்றைக்கி இங்கே இருக்கோம், இன்னும் எங்கே போக போகிறோம் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ நியூ இயர் அன்னைக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அந்த ட்ராவலில் இருந்து ஏதாவது? இல்லை, என்னைக்கு அதெல்லாம் நான் அடிக்கடி அதை திரும்பி பார்க்குறது உண்டு. ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு நான் ஆடிஷனுக்கு வந்தது இங்கே ஆல் இண்டியா ரேடியோ அந்த பக்கத்து பில்டிங்கில் தான் ஆடிஷன் நடத்துவீங்க. ஸோ அப்போது வந்து நான் காலேஜ் ஃபைனல் இயரோ தேர்ட் இயரோ படிச்சுட்டு இருந்தேன். அப்போது இந்த ஆர்ஜேஎஸ்க்கு ஆடிஷன் நடந்தது. நானும் சரித்திரன்லாம் இங்கே தான் வந்திருந்தார். அந்த பேட்ச் எல்லாருமே நாங்கள் ஆடிஷனுக்கு வந்திருந்தோம். அப்போது என்ன ஃபஸ்ட் ரவுண்டோ செகண்ட் ரவுண்டோன்னு நினைக்கிறேன், ஒரு மேம் தான் இன்டர்வியூ பண்ணாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட் பேசும்போது என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு. அப்புறம் ஏன் ஆர்ஜே? இல்லை, நான் இதுதான் பேஷன். அப்புறம் ஏன் இன்ஜினியரிங் படிச்சிங்க? ஒரு இன்ஜினியரோட சீட்டை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு பயங்கர கோபமாக என்கிட்ட பேசினாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் நான் ரொம்ப சின்ன பையன். ஸோ தான் இப்போ எனக்கு திரும்ப இங்கே வரும்போது எனக்கு அந்த மெமரிஸ், அந்த பில்டிங் பார்த்தேன் வந்தோடனே, இங்கே போனோம்ல அப்படின்னு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லைஃப்பில் எப்பவுமே அப்படி தான். லைஃப்பில் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாளுமே வி ஆர் மேக்கிங் மெமரிஸ் தான். இல்லை, நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எல்லாருமே யாராக இருந்தாலுமே நம்ம திரும்பி பார்க்கறதுக்காக தான் வி ஆர் மேக்கிங் மெமரிஸ். ஸோ அதை யோசிச்சு பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக எல்லாருக்குமே அந்த லேடர் இருக்கும்ல, அந்த 1 2 3 நம்ம போயிட்டு இருப்போம். ஸோ அதை திரும்பி பார்க்குறது ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா. பிரதர், ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் ஆல் இண்டியா ரேடியோ உங்கள் லைஃப்லேயும் ஒரு நாஸ்டாலஜிக் மெமரியாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலேயே நான் எவ்வளோ ரிசர்ச் பண்ண உங்களை பற்றி, இது எங்கேயுமே கிடைக்கலையே அப்படின்ற போது ஸோ ஒரு மிகப்பெரிய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு பிரதர். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆங்கர், டிவி சீரியல் ஆர்டிஸ்ட், டப்பிங் ஆர்டிஸ்ட், ரேடியோ ஜாக்கி, டிரெக்டர், நீங்கள் சினிமோட்டோகிராஃபியும் பண்ணியிருக்கீங்க. இல்லை, அது லாக்டவுனில் கேமராமேனில் நான் மொபைல் கேமரா வச்சு பண்ணேன். சினிமோட்டோகிராஃபிலாம் அதுவும் சினிமோட்டோகிராஃபர் கணக்கு தான். இதெல்லாம் எப்படி ப்ரீ பிளான்டாக நடந்ததா இல்லை எப்படி கோஇன்சிடென்ஸா இது எல்லாமே? இல்லை, எனக்கு நான் இன்ஜினியரிங் முடிச்சு உடனே அந்த டைமில் மிமிக்ரி பண்ணிருந்தேன். ஸோ முடிச்ச உடனே மிமிக்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது விஜய் டிவியில். ஸோ உடனே மிமிக்ரி பண்ணேன். ஆங்கர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, ஆங்கர் பண்ணேன். ஆர்ஜேவா ஒரு எஃப்எம்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, அங்கே ஒர்க் பண்ணேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது, நான் அதை சீரியலும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, ஒர்க் பண்ணேன். பட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பிகம் அ டைரக்டர். ஓகே. ஸோ ஆனால் எனக்கு இதெல்லாம் கிடச்சிட்டே இருந்தபோது நான் ஐ வாஸ் என்ன சொல்கிறது, அதெல்லாம் அப்படியே நான் இது பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் யோசித்தேன், இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம், ஆனால் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நம்ம என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறோம்? ஒரு ஆங்கராவா, ஒரு ஆர்ஜேவா, ஒரு சீரியல் ஆர்டிஸ்டாவா, மிமிக்ரி ஆர்டிஸ்டாவா? அப்படின்னா இல்லை, நமக்கு ஒரு டைரக்டர் ஆகணுன்றது தான் ஆசை. அப்படின்னா இந்த வயசில் நம்ம இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த கனவை ஃபாலோ பண்ணல அப்படின்னா எப்போ நம்ம பண்ண போகிறோம்? ரிஸ்க்கு தான், பிரச்சனை தான். பட் பரவாயில்ல, கஷ்டப்படுவோம். அப்போ நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் விட்டால் பெட்ரோல் போட கூட காசு இருக்காது, பெரிய ஹோட்டலில் சாப்பிட முடியாது, தள்ளுவண்டி கடையில் சாப்பிடணும், இதெல்லாம் இருக்கும். பட் பரவாயில்ல, பிடிச்சதை பண்ணுவோம், அதுக்கான விலை எது, அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். ஒரு சுமையை வந்து தெரிஞ்சே சுமக்கிறதுக்கு தயாரானீங்க. லைஃப் இஸ் ஒன்லி ஒன்ஸில், ரிஸ்க் எடுக்கலனா அப்புறம் இந்த லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கலனா. வாட் அ ஃபிலாசபி. ஆக்சுவலாக ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ, நீங்கள் வந்து நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், தேடி பார்த்த வரைக்கும் ஒரு 16 ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. அதுலேயும் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஃபஸ்ட்டு படம் வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் கூட நீங்கள் போய் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க. நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி படம் வெளிவந்ததுனால தான் திரும்ப ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம். ஏன்னா அந்த படம் டிசாஸ்டர். அது நான் வாழ்க்கையில் பண்ண ஒரு மிகப்பெரிய அறியாமையில் பண்ண ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அது நான் எனக்கு யோசிச்சு பார்த்தா நான் ரிக்ரெட் பண்ணுற ஒன்றாவது விஷயங்கள் அது. ஸோ அந்த படம் டிசாஸ்டருக்கு அப்புறம் எனக்கு எங்கே போனாலும் அடுத்த படம் எல்லா இடத்துலையும் கதை நல்லா இருக்குன்னு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்க. படம் தான் ஐடென்டிட்டி கார்டாக இருக்கும். ஸோ இதுதான் பிரச்சனை. ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது எல்லா இடத்துலையும் கதை நல்லா இருக்குன்றாங்க, ஆனால் ஏன் முன்னாடி போக மாட்டேங்குது அப்படின்னா படம் ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்குது. அப்படின்னா நம்ம ஐடென்டிட்டியை மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை மாற்றுற மாதிரி ஒரு வைரலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு வாண்டடாக அந்த ஐடென்டிட்டியை மாற்றுறதுக்காக பண்ணது தான் யுவர் ஷேம்ஃபுல்லி 1 2. ஓகே. ஸோ 2 பண்ணதுக்கப்புறம் அதுவே மாறிடுச்சு. நான் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, என்னப்பா நம்ம ஜாலியாக ட்ராவல் போகிற மாதிரி ஒரு ஜாலியாக ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாரு போல் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அப்போ உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங்கிறது ஹாபியாக இருந்ததா ஒரு காலகட்டத்தில்? அப்போ ஹாபியாக இல்லை, அப்போ வந்து அதான் ஐடென்டிட்டி மாற்றணுன்றதுக்காக. இல்லை, நான் அதுக்கு முன்னாடியே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி முதல் கனவே வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். அது ஒரு
இப்போ அது கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும், பட் அப்போ அது ஒரு அழகான லவ் ஸ்டோரி. அதுக்கப்புறம் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சு தான் இருந்தேன். டைரக்ட் பண்ணது முதல் கனவே தான். அதுக்கப்புறம் படம் பண்ணிட்டேன். படம் டிசாஸ்டர். அதுக்கப்புறம் அதை மாத்துறதுக்காக யோர் ஷேம்ஃபுல்லி 1-2 பண்ணேன். அதுக்கப்புறம் பண்ண நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து இந்த லாக்டவுனில் என்ன பண்ணுறதுனே தெரில. லாக்டவுனில் நான் என்ன நினச்சிட்டேன்னா, ஏன்னா அப்போது உலகம் பூரா எல்லாரும் இறந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ நான் நினச்சிட்டேன், ஓகே எப்படியும் நம்ம சாக தான் போகிறோம், சாகும்போது பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு சாகலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி உண்மையாக ஆனஸ்ட்டாக அதுதான். அப்போ சரி ஓகே லாக்டவுனில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோன்ட்டு அப்போ பண்ணது தான் நிறைய வசதியாக ஒரு 5-6 ஷார்ட் ஃபிலிம் லாக்டவுனில் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் ஆல் இண்டியா ரேடியோ ஆடிஷன்ஸ் பற்றி சொல்லும்பொழுது அதுக்குள்ளே ஒரு ஏக்கம் எனக்கு தெரிஞ்சுது. இங்கே ஆர்ஜே பூத்தில் நம்ம பேசாமல் போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பாக இருந்திருக்கும் இல்லையா? அப்போ இருந்தது. அப்போ சரித்திரன் செலக்ட் ஆகிட்டு. ஓகே ஓகே. ஸோ நான் என்னன்னா இந்த ஸ்லாட்டில் இப்போ அடுத்து வரப்போகிற ஒரு சாங், உங்களுடைய ஃபேவரட் சாங் ஒன்று அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஆர்ஜேவாக நீங்கள் அடுத்து ஒரு சாங் கொண்டாட. நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஆங்கர், மிமிக்ரி இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஆர்ஜேவாக ஒரு எஃப்எம்ல ஒர்க் பண்ணேன். இருக்கிறதுலேயே நான் வந்து ரொம்ப கேவலமாக பண்ண வேலை வந்து ஆர்ஜேங்க வேலை தான். ஓகே, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் விவித் பாரதி 102.3 நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு வரப்போகுது. என்ன பாட்டு அப்படின்னா, இளையராஜா சார் மியூசிக்கில் நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி அப்படின்ற ஒரு ரொம்ப அழகான பாடல். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கனவு மெய்ப்படும். விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம கூட விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் இணைந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட நிறைய பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். டைரக்டர் அப்படின்னா முன்னெல்லாம் என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்ட் இருக்குன்னா, ஏதாவது ஒரு சீனியர் டைரக்டர் கிட்ட போய் நம்ம அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும், ஒரு 10 படம் 15 படம் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணாதான் அப்பயே வந்து அது ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரெண்டு மாறிச்சு. ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி படம் டைரக்ட் பண்ண போகலாம் அப்படின்றது. இப்போ கான்டெம்பரரியாக இருக்கிற ட்ரெண்டில் வந்து எது ரொம்ப கன்வீனியன்ட், அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கு வந்து எது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போது டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறது எப்போவுமே நல்லது தான். ஒரு டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம், ஏன்னா நான் ஒரு டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன்னா இந்த படத்தில் பண்ண தப்பு நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே. ஸோ ஐ வுட் ஹவ் லேர்ன்ட் a lot of things. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு உடனே படம் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் an amateur. ஸோ எனக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடந்ததில்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ப்ராக்டிக்கல் விஷயங்கள் அண்ட் என்ன கரெக்டு தப்பு, என்ன மாதிரி கதைகள் ஆடியன்ஸ்க்கு ஒரு லார்ஜர் ஸ்கேலில் படம்ன்றது. ஸோ அது வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணால் நமக்கு ஒரு ப்ராப்பரான டைரக்டர்கிட்ட ஒரு ப்ராப்பர் படம் ஒர்க் பண்ணால் நமக்கு கிளாரிட்டி இருக்கும். ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு நிறைய பேர் வராங்க. நானும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். பட் ஆனால் அவங்கக்கிட்ட கேட்டாலுமே அவங்க சொல்லுவாங்க, ஒரு டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் ப்ளஸ் தான். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம். ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது எப்போவுமே ப்ளஸ் தான். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் மாதிரி தான் நமக்கு. நம்ம அதை பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன வருது, என்ன வரல, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நமக்கு எமோஷன் நல்லா வருதா, காமெடி நல்லா வருதா, லவ் நல்லா வருதா, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், எழுதுனதை கரெக்டாக நம்ம விஷுவல் கொண்டு வரோமா, மியூசிக் எப்படி ட்ரீட், எல்லாமே நமக்கு நம்மளை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது இஸ் அ வெரி வெரி பாசிட்டிவ் திங் தான். ஆனால் ஒரு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படம் பண்ணால் சூப்பர், நத்திங் லைக் இட். ஆக்சுவலாக ஒரு டைரக்டருக்கு இருக்கிற பெரிய டாஸ்கே வந்து என்னென்னா யூனிக்காக ஏதாவது யோசிக்கணும். நான் பார்த்த வரைக்கும் உங்களுடைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக தான். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணுறீங்க, இல்லை திட்டம் 2 மாதிரியான, அது தமிழ் சினிமாக்கே ரொம்ப புதுமையான ஒரு கான்செப்ட். அந்த மாதிரியான படங்கள் பண்ணும்போது இப்போ அடியேன்றது வந்து பேரலல் யூனிவர்ஸ்லாம் வந்து தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி வந்திருக்கான்னு கூட எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ இந்த யூனிக் ஐடியாஸ்லாம் எப்படி நீங்கள் இன்ஸ்பயராக எடுக்கிறீங்களா, இல்லை உங்களுக்குள்ளே அது தோணுமா? அந்த ஐடியாஸோடைய பிறப்பிடம் எதுவாக இருக்கும்? தெரியல, நான் வந்து ஜென்ரலாகவே எது பண்ணாலும் யூனிக்காக பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பர்சன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிமிக்ரி பண்ண டைம்லேயே நான் அப்போ எல்லாரும் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த் பண்ணுறது போது சூர்யா, ஆர்யா, ஜெயம் ரவி அந்த மாதிரி தான் அதுலேயும் வித்தியாசமாக பண்ணணும்னு நினச்சேன். ஸோ படம் பண்ணும்போதும் எனக்கு என்ன மாதிரி படங்கள் பிடிக்கும் அப்படின்றது இல்லை. எனக்கு எல்லா படங்களும் எல்லா ஜானர் படங்களும் நல்லா இருந்ததுன்னா பிடிக்கும். பட் ஜென்ரலாக கொஞ்சம் புதுசாக இருந்ததுன்னா ரொம்ப எக்ஸைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன. ஸோ அதனால என்ன பண்ணாலும் அதில் ஏதாவது யூனிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும், மக்களுக்கு புதுசாக ஒன்று இருந்து அவங்கள அதை எக்ஸைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். ஸோ எனக்கு முடக்க ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்போன்னு வைங்களேன், இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அது எப்படா அப்படின்னு ஒருத்தர் சொன்னானா சூப்பர், இதுதான் நம்மளுடைய அடுத்த பிளான். அந்த மாதிரி வீட்லேயே ஒன்று பண்ணாத அப்படின்னு சொன்னால் நமக்கு பண்ணணும்னு தோணும்ல. கிட்டத்தட்ட அது மாதிரி தான். ஒரு ஐடியா சொன்னால் டேய் இதெல்லாம் எப்படா ஏற்றுப்பாங்க, அதை ஏற்றுக்க வைப்போம் அப்படின்ற ஐடியா தான். ஸோ அப்படி தான் அந்த யூனிக்காக பண்ணணுன்ற ஒரு தாட் வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம விக்னேஷ் கார்த்திக் அவர்கள்கிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது. அதை தொடர்ந்து பேசலாம் ஒரு அழகான பாடலுக்கு பிறகு. கனவு மெய்ப்படும். இன்றைக்கி நியூ
ஒரு ஸ்பெஷல் கேட்டுட்ருக்கீங்க. இந்த புத்தாண்டை இன்னும் அழகான ஒரு நினைவுக்குரிய ஒரு புத்தாண்டா மாத்துறதுக்காக இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. ஆக்சுவலா அந்த அடியே திரைப்படம் இருக்கு இல்லையா? மல்டிவர்ஸ் கான்செப்ட். இட் இஸ் அ சயின்ஸ் ஃபிக்ஷன். ஸோ அத நீங்க ஜிவி பிரகாஷ் சார் கிட்ட போய் சொல்லும்பொழுது அத கன்வின்ஸ் பண்றதுக்கு எப்படி ரொம்ப ஈஸியா இருந்ததா? இல்ல அவர் ஈஸியா கன்வின்ஸ் ஆயிட்டாரா? இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? இல்ல ஆக்சுவலி நரேஷனுக்கு போயிருந்தபோது நான் அந்த கதை வந்து ஒரு 1.25 மணி நேரம் சொல்லுவேன். ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். 10 நிமிஷத்தில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. 10 நிமிஷத்தில் நான் என்னத்த சொல்கிறது? நான் அப்போவே நினச்சிட்டேன் ஓகே காலி இந்த நரேஷனு எப்படியும் அது ஒர்க் ஆகாதுன்னு நினச்சிட்டேன். ரொம்ப டிப்ரெஸ்டாக தான் நரேஷன் ஆரம்பித்து ஒரு 2வது சீனில் அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். ஓகே சிரிஸ்டார்னா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபே 45 நிமிஷம் போயிடுச்சு. நல்லா என்ஜாய் பண்ணார். முடிச்சுட்டு ப்ரோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா செகண்ட் ஹாஃப் சொல்கிறேன், ஆனால் இதே லென்த்து தான். இல்லை சொல்லுங்கள் அப்படின்ட்டார். பரவாயில்ல 10 நிமிஷம் கேட்ட முடிச்சேன், 40 நிமிஷம் ஃபஸ்ட்டு செகண்ட் ஹாஃபை இப்படியே சொல்லுங்கன்ட்டார்னா அவருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அகைன் அது சொன்னேன். ஃபஸ்ட்டு நரேஷன்லேயே அவருக்கு ஓகே, அவர் ஹி வாஸ் இம்ப்ரெஸ்ட், ஹி லைக் த ஸ்கிரிப்ட். சில விஷயங்கள் மட்டும் சொன்னார், இதை இப்படி இருக்கலாம் அது அப்படி இருக்கலாம், 2-3 ஐடியாஸ் சொன்னார். ஓகே அதை மட்டும் கரெக்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா எனக்கு ஓகே நான் பண்ணுறேன், அங்கேயே சொல்லிட்டார் பண்ணுறேன். ஓகே. ஸோ அந்த நரேஷனே வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஜேர்னியாக தான் இருந்தது. ஆக்சுவலாக என்னென்னா இந்த பிளான் பி திட்டம் 2 அது ஒரிஜினலாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண டைட்டிலே எனக்கு ஒரு பெரிய கயாசாக இருக்குது. அது பிளான் பி என்கிற திட்டம் 2 இல்லை திட்டம் 2 என்கிற பிளான் பியா? பிளான் பி தான் சொன்னோம், ஆனால் தமிழில் டைட்டில் வைக்கணும் அப்படின்னும் பிளான் பினா தமிழில் வந்து அதுக்கு திட்டம் 2 அப்படின்னு டீமில் ஒருத்தங்க சொன்னாங்க. ஸோ சரி ஓகே அப்போ திட்டம் 2 கீழே பிளான் பி. ஓகே. அந்த ஜானரே வந்து ரொம்ப புதுமையான ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை யோசிக்கிறது பெரிய கஷ்டம், அதுக்கு ஒரு ப்ரொடியூசரை அப்ரோச் பண்ணுறது அதோட ஒரு பெரிய கஷ்டம், அதுக்கு ஒரு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணுறது, எல்லா ஸ்டெப்புமே ஒரு கன்வின்சிங்கான ஒரு ஃபேக்டராக இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பு எப்படி கடந்து போனீங்க? அதை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சா? எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக முடிஞ்சிருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை அது என்னன்னா யோர் ஷேம் ஃபிலிக் 2 பண்ணியிருந்தேன்ல, பண்ண உடனே நிறைய பேர் கால் பண்ணி பேசினாங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து. அப்போ ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து கால் பண்ணி பேசினாங்க. அப்போ பேசும்போது நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல தான் ட்ரை பண்ணிருக்கேன், உங்களை ரீச்சே பண்ண முடியல அப்படின்னும் போது கிளம்பி வாங்க அப்படின்ட்டாங்க. அவங்க இப்போ ஹைதராபாத்தில் கனா தெலுங்கு ஷூட்டிங்கில். ஓகே. ஸோ அங்கே போய் நரேட் பண்ணுறேன். அவங்க கேட்டுட்டு ஷாக்கு அவங்களுக்கு அந்த கிளைமேக்ஸ். விக்னேஷ் இது எப்படி ஏற்றுப்பாங்களா மக்கள், இது எப்படி ஒர்க் ஆகுமா? இல்லை ஏற்றுப்பாங்க ஐஸ்வர்யா. அப்போ அவங்களுக்கு ஏன் மேலே அந்த கான்ஃபிடன்ஸ் தானே. யோர் ஷேம் ஃபிலிக் 2 அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் ஒரு மாதிரி பஞ்சாயத்தான ஒரு கதை தான். ஸோ அதனால ஓகே இவன் பண்ணிடுவான் போல அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் அவங்க அது பண்ணதுனால தான் அந்த கான்ஃபிடன்ஸ். அது பண்ணாமல் நான் ஒரு எதுவுமே பண்ணாமல் பிளாங்காக நான் போய் சொல்லியிருந்தா மேபி அவங்களுக்கு டவுட்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ ஓகே இப்படி ஒன்று பண்ணியிருக்கான், அது இவ்வளோ பெரிய ரீச் ஆகிருக்கு அப்படின்னா இவன் பண்ணிடுவான் போல் அப்படின்றதுனால நம்பினாங்க. ப்ரொடியூசருமே அதே மாதிரி தான். அந்த யோர் ஷேம் ஃபிலிக் 1-2 பண்ணி சொன்னும்போது ஸோ அகெயின் தே ஹேட் த ட்ரஸ்ட். ஓகே காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது இவன் கரெக்டாக பண்ணிடுவான் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருந்தது. தினேஷ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார் திட்டம் வந்து. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அதை நம்பி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். ஆமாம் ஐஸ்வர்யாவுக்கும் ரொம்ப நன்றி இந்த நேரத்தில். ஆக்சுவலாக அது உங்களுக்கு ஒரு பெரிய அவார்டும் வாங்கி கொடுத்துச்சு இல்லையா? ஸோ அது ரொம்ப அந்த அவார்ட் ஷோலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நான் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் இருக்குது இல்லையா, எனக்கு அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அந்த ஹீரோயினுடைய அந்த எண்டு வரும்பொழுது அது அவளுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு உண்டான முடிவு அவள் எடுக்கட்டும், நம்ம ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பார்ப்போம், லெட்டர் லீவ் பீஸ்ஃபுல்லின்ற அந்த எண்டிங் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. நான் என்னென்னமோ எதிர்பார்த்தேன், ஓ இப்படி நடக்க போகுது, ஐயோ அப்படி நடக்க போகுது, இல்லை கண்டிப்பாக இது இப்படி தான் முடியும் அப்படின்லாம் பார்த்தா என்னடா இது இவ்வளோ 6 அடிக்கிறதுக்காக பேட்டை வாங்கிட்டு என்னடா டொக்கு வச்சுட்டார் அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஜென்யூனாகவும் இருந்துச்சு. அதுதான் நீங்கள் எழுதின கிளைமேக்ஸா இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தீங்களா? கிளைமேக்ஸ்க்கு ஒரு 10-15 கிளைமேக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஓ ஓகே. நிறைய எனக்கு வந்து கண்டிப்பாக நோ சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம இப்படி ஒரு கதை பண்ணுறோம், இது வந்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது இந்த படம் ஒரு டெடிகேஷனாக இருக்கு. அதுவே வந்து பெயினாக மாறிடும். ஆமாம், நோ சொன்னால் அவங்கள நம்ம ரிஜெக்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ கண்டிப்பாக நோ சொல்லக்கூடாது. எனக்கு ஓகே தான் சொல்லணும், அப்படி தான் இருந்தது. ஆக்சுவலி எனக்கு ஓகே சொல்லணும் அப்படின்றது தான் என் மனசில் இருந்தது. பட் அகைன் நிறைய டிஸ்கஷன்ஸ் போகும்ல, ஓகே சொன்னால் மக்கள் ஏற்றுப்பாங்க. அண்ட் அதை தாண்டி அந்த ட்விஸ்ட்லாம் ரிவீல் ஆகிட்டு ஓகே சொல்கிறதுக்கு ஒரு டைம் பீரியட் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சு அவள் 1 இயர் கழிச்சு நம்ம மீட் பண்ணுறதை காட்டுறோம், ஆனால் 1 இயர் அவளுக்கு என்னெல்லாம் ஆச்சுன்றதெல்லாம் நம்ம காட்டல. ஸ்ட்ரெயிட்டாக போய் ஓகே சொன்னால் எப்படி இவளால் ஏற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் தான் மைண்டில் வரும் ஆடியன்ஸ்க்கு. அப்படின்றதுனால என்ன பண்ணலாம் எக்கச்சக்கமான இன்னும் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங் கிளைமேக்ஸ்லாம் இருக்குது, அது அப்புறமா சொல்கிறேன். அதெல்லாம் கூட இருந்தது. ஹாலிவுட்டில் நான் அந்த படம் பண்ணியிருந்தேன்னா அந்த கிளைமேக்ஸ் வச்சுருப்பேன். ஓகே சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஃபைனலாக எனக்கு தோணுன ஒரு விஷயம் தான், சரி ஓகே
ஓப்பன் எண்டிங் இருக்கலாம், அது இந்த மாதிரி இருக்கலாம். அப்போவுமே சில மாற்று கருத்துக்கள்லாம் வந்து ஆடியன்ஸ்க்கு ஏமாற்றமாக இருக்கும். ஏன்னா என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படி இருந்தா இல்லை பரவாயில்ல, இதை விட பெட்டராக எனக்கு ஒன்று தோணல, பரவாயில்ல, வில் கோ வித் திஸ். இல்லை, எனக்கு உண்மையிலே அது ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்பொழுது. ஏன்னா நான் சொன்னேன்ல, நீங்கள் சொன்னீங்களா 15 கிளைமேக்ஸ்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிளைமேக்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே மனசுக்குள்ளே கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும், இல்லை அதுவாக தான் இருக்கும், இல்லை மேபி இப்படியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு ப்ரீ கால்குலேஷனுக்குள்ளேயே போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பார்த்துட்டே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா அது இப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளை, ஒரு அழகான பாடலும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அந்த பாடலை கேட்டு முடிச்சுட்டு வாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் வித் பாரதி தமிழ் FM 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கனவு மெய்ப்படும். வெல்கம் பேக் டு த ஷோ. நியூ இயர் ஸ்பெஷல் கேட்டுட்ருக்கீங்க. நம்மளோட ஒரு யங் என்தூசியாஸ்டிக் டிரெக்டர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு, திரு விக்னேஷ் கார்த்திக் அவர்கள். அவர்கிட்ட நிறைய தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டுருக்கோம். பிரதர், நீங்கள் நம்ம இன்டர்வியூலேயே சொல்லியிருக்கீங்க, நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன், உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கீங்க, உங்களோட ஃபஸ்ட்டு படம் பற்றி பேசும்பொழுது அது ஒரு பெரிய ட்ராஜடி, அது என்ன தப்பாக மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுறது. அகைன் அது நீங்கள் இன்டென்ஷனலாக பண்ண ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது, அது ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆர்வ மிகுதியில் பண்ண ஒரு விஷயம். அல்ல அது நீங்கள் பெருந்தன்மையாக ஆர்வ கோளாறுன்னு சொல்லலாம், பட் நான் ஆர்வ மிகுதி அப்படின்னு தான் பார்க்குறேன். பட் அந்த சிச்சுவேஷனை பிரேக் பண்ணிட்டு வெளியில் வரதுன்றது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்றது அந்த இம்ப்ரெஷன் அப்படியே தானே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த இம்ப்ரெஷனை பிரேக் பண்ண ஐஸ் பிரேக்கிங் மூமெண்ட்ஸ் ஏதாவது நடந்ததா, இல்லை எப்படி ஃபீல் பண்ணீங்க அதை? இல்லை, ரொம்ப டிஃபிகல்ட் தான். நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது. ஒரு ஹீரோ வந்து பேர் சொல்ல வரும்ல, முதல் கனவே ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு படம் பண்ணுறதா இருந்தது. கரெக்டாக அடுத்த வாரம் அட்வான்ஸ் தரதா இருந்தது. இந்த வாரம் படம் ரிலீஸு. ஸோ அடுத்த வாரம் அந்த ப்ராசஸ்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ப்ரொடியூசர் வந்து சொல்கிறாங்க, ப்ரொடியூசருக்கு முன்னாடியே தெரியும், நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி படம் பண்ணியிருக்கேன், அது தப்பான படம், அதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ அவங்க மீட்டிங்கில் வந்து ப்ரொடியூசர் சொல்லியிருக்காங்க, இல்லை உனக்கு தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பிடிக்கும்ல, அவன் அந்த படம் சரியாக பண்ணலன்னு அவனே சொல்கிறான்ல, அப்புறம் என்ன அப்படின் போது அவர் சொல்லியிருக்காரு, இல்லை அது அந்த ஷார்ட் ஃபிலிம் அவன் தான் பண்ணான்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க, வேறு யாராவது வச்சு டைரக்ட் பண்ணி கூட இவன் காசு கொடுத்து கூட பேர் போட்டிருக்கலாம்ல. இதெல்லாம் ஓகே, அவரோட டவுட்டு நியாயம் தான். பட் எனக்கு அப்போ கேட்கும்போது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. ஸோ அதுலேருந்து உடச்சி வர்றது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா எங்கே போனாலும் ஒரு மாதிரி அந்த படம் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபைனலி இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஈஸியாக உடஞ்சிருச்சு. அது கொஞ்சம் என்னாலே திரும்ப அதை பண்ண முடியுமான்னு தெரில. திரும்ப ஓகே வைரலாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி அது வைரல் ஆகுமான்றதே நம்ம கையில் கிடையாது. எனக்கு யோஷியம்லி 1, 2 ரெண்டுத்துலேயும் அது நடந்தது பயங்கர ஆச்சரியம், மேஜிக். ஆமாம், அதுவும் 2 வந்து ரிலீஸ் 4 மணிக்கு ரிலீஸு. எனக்கு இப்போது அது அப்படியே விஷுவல் மெமரியாகவே ஞாபகம் இருக்குது. ஆஃபீஸில் இருக்கும், 4 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனால் யூடியூப் ரெஃப்ரெஷ் பண்ணுவீங்களே, ஒவ்வொரு ரெஃப்ரெஷ்க்கும் 15,000 வியூ அதிகமாகுது. போய்கிட்டே இருக்கு. மொதல் நாளே 1.5 மில்லியன், அந்த டைமில் மொதல் நாளே 1.5 மில்லியன்லாம் கிரேட். ஆமாம், பயங்கர ஹியூஜ். ஆக்சுவலி நான் அவ்வளோ ஒரு டிசாஸ்டர்ஸ் ஃபிலிம் பண்ணியும் என் கூட இப்போ வரைக்கும் அதே டீம் தான் ட்ராவல் பண்ணிருக்கேன். என்னை நம்பி அதுக்கப்புறம் 2.5-3 வருஷம், ஏன்னா அடுத்த படம் பண்ணுறதுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நம்பி ட்ராவல் பண்ண அந்த டீமுக்கு வந்து 3 வருஷம் 4 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ட்ராவல் பண்ண அந்த டீமுக்கு வந்து பெரிய நன்றிகள் சொல்லலாம். ஒரு 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 ரொம்ப தப்பான படம் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக அவங்க ஓகே வேறு டேரக்டர் கிட்ட பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அப்போவும் சரி ஓகே, இவர் கூட ஜெயிச்சதுக்கப்புறம் கூட இருக்கிறத விட தோக்கும் போது கூட இருக்கிறது தான் முக்கியம். ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக விஜய் சேதுபதி அண்ணா கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது எப்படி இருக்கணும்னா, பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை என்னால் தீர்க்க முடியல, மச்சான் நான் கூட சேர்ந்து அடி வாங்குறேன்டா அப்படின்னு நிற்கிறது தான் வந்து அந்த நட்பினுடைய இதுன்றான். ஸோ நீங்கள் சொல்லும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஸோ தொடர்ந்து நம்ம விக்னேஷ் கார்த்திக் அவர்கள்கிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது, அதை தொடர்ந்து பேசலாம் ஒரு அழகான பாடலுக்கு பிறகு. கனவு மெய்ப்படும். 2024 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக நம்மளோட விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் இணைந்திருக்காரு 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. பிரதர், ஆக்சுவலி உங்கள் லைஃபே ஒரு மல்டிவர்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஒரு பக்கம் பார்த்தா ஆங்கர், ஒரு பக்கம் பார்த்தா டப்பிங் ஆர்டிஸ்ட், ஒரு பக்கம் டைரக்டர், இன்னொரு பக்கம் ஆர்ஜே. ஸோ இந்த மல்டிவர்ஸ்லாம் ஒன்றா கொலாபரேட் பண்ணி ஒரு ஃபிலிம் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா ஃபியூச்சரில்? தெரியல, இப்போதைக்கு உடனே பண்ணால் மறுபடியும் அதே மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு தாட். கொஞ்ச நாள் கழிச்சு ஃபியூச்சரில் வேறு ஐடியாஸ்லாம் இருக்குது, ஆனால் இப்போ உடனே அது. ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளேவே வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அதுலேயும் நீங்கள் வந்து லூப் கான்செப்ட் வச்சு எடுத்த வெங்கட் பிரபு சாரே அதில் காஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்க. அவரும் ஒரு சைஃபை முடிச்சுட்டு வந்திருக்காரு. ஸ்கிரிப்டாக கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்காக இருந்திருக்கும்ல உங்களுக்கு?
அதான் கரெக்டான ப்ரொடியூசரால் மட்டும்தான் அதை புரிஞ்சு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுல. ஸோ இந்த கதை முன்னாடி ஒருத்தர் கேட்டார், ஒருத்தர் பண்ணுறதா இருந்தது. அவருக்கு அந்த ஸ்கிரிப்ட் புரிஞ்சுது, இது ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் தேவர் த ரைட் ப்ரொடியூசர்ஸ் டு டூ இட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு அதை புரிஞ்சுது, ஓகே இது இப்படி இருந்தால் இப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. ஸோ அதனால் அது இருந்தது. ஆனால் அது புரியாத ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் சொன்னால் என்னப்பா இது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ எனக்காக நான் லக்கி. ஸோ கரெக்டாக புரிகிறவங்களுக்கு நான் நரேட் பண்ணி அது மெட்டீரியலைஸ் ஆச்சு. இந்த ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ட்ரோனில் ஃபுட் டெலிவரி பண்ணுறது. ஆக்சுவலி பட்ஜெட்லாம் கம்மி. பட்ஜெட்லாம் நான் மைண்ட்லலாம் பயங்கரமாக பேப்பரில் பயங்கரமாக இருந்தது. பேப்பரில் இருந்ததில் 2% கூட படத்தில். ஆமாம், ஏன்னா விஷுவலாக நம்ம இமேஜின் பண்ணும்போது அதுக்கு ஈடியனே கிடையாதுல்ல. என்னென்னமோ ஹோல் சென்னையே வேற மாதிரி இமேஜின் பண்ணியிருந்தோம். அது சிஜியில் கூட நம்மளால கொண்டு வர முடியல. இன்னும் பயங்கரமாக அதிகமாகும்ல பட்ஜெட். ஓகே, சிஜி ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் காசு இல்லை. ஓகே, ஆக்சுவலாக அந்த அடிய திரைப்படத்தில் வந்து யூஸ்வலாகவே கட்டுப்பிடிடா சாங் இருக்கு இல்லையா, குஷி திரைப்படத்தில் வர சாங். அந்த சாங்குக்குன்னு ஒரு கலர் இருக்குது, அது எல்லார் மனசுலையும் ஆழமாக பதிஞ்ச ஒரு பாட்டு. ஸோ அந்த ட்ரெண்டை மாற்றுறதுன்றதே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். நான் எல்லாம் யோசிச்சு இந்த டியூனுக்கு எப்படியா ஒரு ரொமான்டிக்கான ஒரு லவ் சாங்கை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அதை செஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு டைஹார்ட் தளபதி ஃபேன் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் சார், அவரை வச்சே அதை ஆன் ஸ்க்ரீனில் அதை ப்ரெசென்ட் பண்ண வச்சுருக்கீங்கன்றப்போ எனக்கு அது யாரோட ஐடியா? அவரோட ஐடியாவா இல்லை உங்களோட? இல்லை நான் எனக்கு லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படங்களில் இந்த பழைய பாட்டு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மேட்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது பண்ணும்போது முதல்ல அவன் திரும்ப அந்த இடத்துக்கு போகிறான் அப்படின்னும் செகண்ட் ஹாஃபில் போகும்போது வேற ஒரு சீன் தான் இருந்தது. அதுக்கப்புறம் சரி இது யூஸ்வல் சீனாக இருக்கே, பேரலல் யூனிவர்ஸ் வச்சு போகிறோன்னா அந்த சீனும் கொஞ்சம் வேக்கியாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஓகே இந்த பாட்டு மேட்டர் வச்சு ஏதாவது பண்ணலாம் போது அந்த பீட் இருக்குல்ல, அந்த அப்படி ஆரம்பிச்சா செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டு அப்படி ஆரம்பிச்சு இதை இப்படி எழுதும். லிரிக் நான் தான் எழுதிருந்தேன். கிரேட் பிரதர். கையப்படி எழுதிட்டு டீம் கிட்ட எப்படா இருக்கு, கேவலமாக இருக்கும், பரவாயில்ல போயிடுவோம் அப்படின்ட்டு அதை வச்சப்போ. ஏன்னா அந்த இடத்துல அந்த சீனில் வந்து அவரோட ரியாக்ஷனுமே என்னது இந்த டியூனுக்கு ஒரு லவ் சாங் பாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ். ஆமாம், நான் வந்து அந்த மியூசிக் வரும்பொழுதே நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா மல்டிவர்ஸில் அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேறு ஏதாவது ஒரு லிரிக்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அப்படியே குவைட் ஆப்போசிட் அப்படின்றப்போ இது மல்டிவர்ஸில் நம்ம தான் மிஸ்கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடித்த பாடல் ஏதாவது நம்ம ஷோவில் அடுத்து இப்போ இது வாரணமாயிரம்லேருந்து அனல் மேலே பனித்துளி. ஓகே, ஸோ நம்ம கெஸ்ட்டு ஆசைப்பட்டு கேட்ட அந்த அனல் மேலே பனித்துளி வந்து இப்போ உங்களுக்காக காத்துட்ருக்கு. கனவு மெய்ப்படும். ஆல் இண்டியா ரேடியோ வித் பாரதி தமிழ் FM 2.3 கேட்டுட்ருக்கீங்க. நியூ இயர் ஸ்பெஷல் இன்டர்வியூ கேட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விக்னேஷ் கார்த்திக் பிரதர் தான் இணைஞ்சிட்ருக்காங்க. நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். பிரதர், உங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயே ரொம்ப யூனிக்கான அட்ராக்டிவான ஒரு நேமாக நான் பார்த்தது வந்து விஜய் எல்லாம் ஒரு ஹீரோவா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ ஆக்சுவலாக அந்த டைட்டிலே வந்து ரொம்ப கேயாட்டிக்காக இருந்துச்சு. என்னடா இப்படி ஒரு டைட்டில் வச்சுருக்காரு, தளபதி ஃபேன்ஸ்லாம் அவ்வளோதான் வெகுண்டு எழ போகிறாங்க, கொதிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் படத்துக்குள்ளே போகும்பொழுது நெகட்டிவான ஒரு டைட்டில். ஆனால் அந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு நெகட்டிவிட்டியை எராடிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ இது வந்து எப்படி இக்னோர் நெகட்டிவிட்டின்னு தளபதி சொல்கிறதோட இன்ஸ்பிரேஷனாக நம்ம எடுத்துக்கலாமா? அது என்னன்னா லாக்டவுனில் பண்ணது தான். சாரோட பர்த்டே June 22 அதுக்காக பண்ணது. சும்மா விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா எவனும் பார்க்க மாட்டான். நம்ம யூடியூப்பில் இருக்கிற ஒரு சோஷியல் மீடியாவோட சாபக்கேடுனே சொல்லலாம். நெகட்டிவாக ஒன்று பார்த்தா அதுக்கு வியூஸ் அதிகமாக இருக்குது, அதுக்கு ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால சரி ஓகே இந்த டைட்டில் நெகட்டிவாக இருந்தால் அது உள்ளே வந்து பார்ப்பானுங்க அப்படின்ற ஒரு தாட்னால தான் அது பண்ணுது. அதில் நடிக்கிறதுக்கு ஆக்சுவலி நான் நிறைய பேர் தான் கேட்டேன், யாருமே நடிக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அதில் விஜய் சார் வந்து அவன் இவன் பேசுகிற மாதிரி இருக்கும், இவன்லாம் ஒரு நடிகனா கருப்பாக இருக்கான் அந்த மாதிரிலாம் பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நோபடி வாஸ் ரெடி டு டூ. ஸோ அதனால் சரி யாரும் ரெடியாக இல்லை, அப்போது வேறு வழியில் நம்மளே நடிச்சிடலாம், நம்ம தானே எழுதியிருக்கோம், நம்ம தான் டேரக்டர், ஸோ ஓகே பரவாயில்ல தளபதி ஃபேன்ஸ் புரிஞ்சுப்பாங்க, ஏன்னா நிறைய பேருக்கு தளபதி ஃபேன் தெரியும் அப்படின்றதுனால பண்ணது தான். ஸோ அதான் அந்த டைட்டில் வந்து அதுதான் இப்படி வச்சா உள்ளே வருவாங்க, பார்த்து ஐடியா மாறும். எனக்கு தெரிஞ்சு அந்த ஷார்ட் ஃபிலிமுக்குள்ளே வந்தவங்க எல்லாருமே உங்களை திட்டுறதுக்காக வந்தவங்க தான். ஆனால் படம் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க மேலே ஒரு அதீத காதல் உண்டாயிடுச்சு அப்படின்னு. அப்போவும் சில பேர் பயங்கரமாக கமெண்ட்ஸில் என்ன திட்டிருப்பாங்க, உனக்குலாம் கரெக்டாக சொல்லுங்க சிஸ்டர், செருப்பால் அடிக்க சிஸ்டரோட. அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் அவன் தானே டேரக்டர், அவளே ஏடா திட்டுருக்க, அவர் தளபதி ஃபேன் தான் அப்படின்ற நமக்கு சப்போர்ட்டாகவும் ஒரு 50% திட்டுறதும் இருந்தது. சரி ஓகே அது பரவாயில்ல. நீங்கள் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நான் ஒரு சில வீடியோஸ்லாம் நீங்கள் மிமிக்ரி பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த நியூ இயர் ஸ்பெஷலாக ஒரு சில வாய்ஸஸில் முடிஞ்சால் தளபதி சாரோட வாய்ஸில் ஒரு நியூ இயர் விஷ் சொல்ல முடியுமா ப்ளீஸ்?
எந்த அளவுக்கு வரும்னு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. ட்ரை பண்ணுங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற என்னோட குட்டி குட்டி நண்பர்களுக்கும் வணக்கம். 2024 இந்த புத்தாண்டு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு நல்ல வருஷமாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க. பிரதர் சூப்பர் பிரதர். அப்படியே ஆர்யா சார் வாய்ஸ். ஆரியாலாம் இந்த என்ன மச்சா நல்லா இருக்கியா? எல்லாரும் நல்லா இருங்க, நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். 2024 சூப்பரா இருக்கும் மச்சா, வரட்டுமா? வேற லெவல் பிரதர், வேற லெவல். ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த நியூ இயர் ஸ்பெஷல் வந்து உண்மையிலே இதுதான் எங்களுடைய நியூ இயர் கிஃப்ட் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறதா இருக்கும். ஸோ நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் நான் வச்சுருக்கேன், ஒரு 6 பேர். அந்த டிரெக்டர்ஸ் அந்த பேரை கேட்ட உடனே அவங்கக்கிட்ட இன்ஸ்பயரான ஒரு விஷயம், அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டோன்னு நினைக்கிற ஒரு விஷயம், இல்லை ஏதாவது அவங்கள பற்றி நீங்கள் ஃபீல் குட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் சொல்லலாம். ஃபஸ்ட்டு பாரதி ராஜா சார். அவர் அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறாருல, ஹேண்டில் பண்ண விதங்கள் எனக்கு நான் இது வரைக்கும் எடுத்தது கிடையாது. ஏன்னா சிட்டியில் வளர்ந்து அதனால் அந்த ஃபீல்டில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் அவரோட அந்த ஹேண்ட்லிங் ஆஃப் த வில்லேஜஸ், அந்த அந்த மண் வாசனைன்னு சொல்லுவாங்கள்ல, அது அவர்கிட்ட அட்மையர் பண்ணுறேன். பாலு மகேந்திரா சார். ஒரு பயங்கர பொயட்டிக்காக விஷுவலாக ஒரு சில விஷயங்கள் கன்வே பண்ணுறது, அந்த விஷுவல் லாங்குவேஜ் வந்து அவர் மாதிரி படம் பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் இப்போ ப்ரொடியூசர்ஸ் ரெடியாக இருக்க மாட்டாங்க, மக்களும் தேட்டருக்கு வந்து பார்க்க மாட்டுறாங்க, ஓடிடி படம் ஆயிடுது. ஸோ இப்போ கமர்ஷியல் மீட்டர்னு வேறு ஒரு ஜோனை நோக்கி போயிட்டுருக்கோம். அது ஆக்சுவலி தெரில, அது எந்த அளவுக்கு சரின்னு தெரில. பட் ஆனால் அதான் அவர் ஒரு கவிதை மாதிரி இருக்கும்ல அவரோட பொயட்டிக்கான ஒரு விஷயம். அது வெற்றிமாறன் சார். இப்போ சொன்னேன்ல, பாலு மகேந்திரா சாரோட அந்த பொயட்டிக் லாங்குவேஜ் அதெல்லாம் சொன்னேன்ல, ஒரு பர்ஃபெக்ட், எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற கான்டெம்பரரி டைரக்டர்ஸில் ஒரு பர்ஃபெக்ட் மீட்டரை பிடிச்சிருக்கிற ஒரு டைரக்டர்னு சொல்லலாம். அதாவது அவர் வந்து தப்பான ஒரு படம், தப்பான கருத்துக்கள் எதுவும் இருக்காது. அவர் ஒரு மசாலா கமர்ஷியல் படம் பண்ணுறது கிடையாது, கதை உள்ள படங்கள் தான். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் அது மக்களுக்கு கமர்ஷியலாக ரீச் ஆகிற மாதிரி அந்த பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறாருல. ஒன்று அந்த இடத்துல இருக்காங்க, இந்த இடத்துல இருக்காங்க, அந்த நடுவில் இருந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இப்போது பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு பிரில்லியன்ட் ஃபிலிம் மேக்கர்னா ராம் சார். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப கட்டுரை தமிழமை வந்து ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட்ஸ். அவர் படங்கள்லாம் ஒரு கோவம் இருக்கும். பேசிக்கலி அவருக்கு சொசைட்டி மேலே நிறைய அவர் இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பயங்கர கோவம் இருக்கும். அது சூப்பராக அவர் படங்களில் கன்வே பண்ணுவார். அவரோட டயலாக்ஸ் நிறைய ரொம்ப பிடிக்கும். ஓகே, அடுத்து 2 பேர் இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் சார். லோகேஷ் கனகராஜ் மாநகரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, கைதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட ஸ்ட்ரென்த் எனக்கு மற்ற படங்களும் பிடிச்சிருக்கு. பட் ஆனால் அவரோட ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறது வந்து ஒரு ஒரு ஹீரோக்காக ஒரு ஒன்று பண்ணாமல் அவரோட ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்குல்ல, முழுக்க அவரோட ஸ்ட்ரென்த்தில் ஒன்று பண்ணாருன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்றது தான். இப்போ லியோ வந்து எனக்கு அவர் விஜய் சாருக்காக ஒன்று, என்னதான் ஒரு 100% லோகேஷ் படம் அப்படின்னு அவர் சொன்னாலுமே, அவர் செகண்ட் ஹாஃபில் விஜய் சாருக்காக சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. விக்ரமுமே அது கமல் சாருக்கான படம் தான், அதை நான் லோகேஷ் படமாக பார்க்க, எனக்கு லோகேஷ் படமாக தெரிஞ்சது மாநகரம், கைதி தான். அந்த ஜோனில் ஒரு 100% இறங்கி ஒரு ஹீரோக்கு பண்ணாருன்னா இன்னுமே பிளாஸ்டாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட. அடுத்த டைரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டர், இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் அவர்கள். எனக்கு என்ன ஏதாவது புதுசாக யூனிக்காக இல்லை, நீங்கள் அதாவது செல்ஃப் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களை நீங்களே அனலைசிஸ் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். அதான் புதுசாக பண்ணுறது, யூனிக்காக பண்ணுறது. எந்த கதையாக இருந்தாலும் அதில் கிளீஷேவாக இருக்கக்கூடாது, வித்தியாசமாக ஏதாவது ஒன்று இருக்கணும். இப்போ அடுத்து பண்ணுற கதைகள் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான். ஒரு ஆந்தாலஜி ஒன்று பண்ணியிருக்கேன் இன்னும் ரிலீஸ் ஆகல, அது யோஷேம்லி 1-2 நீங்கள் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஆக்சுவலாக ஆந்தாலஜி பார்த்த என்னுடைய நண்பர் வந்து அதை பற்றி சொன்னார், ஆனால் காமிக்கல. எனக்கு ஒரு அது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எதுக்கு நீ சொல்லாமே இருந்திருக்கலாமேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரிலீஸ் ஆகும்ல, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் ஒரு அழகான பாடலுக்கு அப்புறமா. தொடர்ந்து இருங்கள், இது வித் பாரதி தமிழ் FM 2.3. கனவு மெய்ப்படும். வித் பாரதி தமிழ் FM 2.3 கேட்டுட்ருக்கீங்க. ஒரு அழகான தருணம், நம்ம இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் அவர்களோட நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த தருணத்தில் உங்களுடைய அடுத்த சில கேள்விகள்லாம் இருக்குது. இதெல்லாமே சின்ன சின்ன அந்த எய்தர் ஆர் கொஷின்ஸ் மாதிரி தான். ஒரே நேரத்தில் ரஜினி சார், விஜய் சார் கிட்ட வந்து ஆப்ஷன் கிடைக்குது, ஐ மீன் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. யாருக்கு ஃபஸ்ட்டு படம் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் விஜய் சார். உங்கள் டைஹார்ட் விஜய் ஃபேன். ஏதாவது அந்த தியேட்ரிக்கல் கலாட்டாலாம் பண்ணியிருக்கீங்களா விஜய் சாருடைய ரிலீஸ் அப்போ போயிட்டு? எக்கச்சக்கமாக இருக்குது, எக்கச்சக்கமாக. அதில் மெமரபுளான ஒரு விஷயம்? மெமரபிள் எல்லா படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுமே மெமரபிள் தான். நாங்கள் மொதல் ஷோ பார்க்க ஆரம்பித்தது வந்து
கில்லில இருந்துன்னு நினைக்கிறேன். ஓ ஆமாம், கில்லி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம். ஆனால் அப்போ வந்து அந்த அளவுக்கு செலிப்ரேஷன்லாம் இல்லை. படம் சூப்பராக இருந்தது, உள்ளே இருந்தது. ஒரு மாஸ் ஹீரோவாக அவர் ஃபஸ்ட்டு கன்வெர்ட் ஆகி நான் பார்த்தது வந்து திருப்பாச்சி. ஓகே திருப்பாச்சியில் வந்து ஒரு பயங்கரமான கமலா. அப்போ வந்து பழைய கமலா, இப்போ ரெனோவேட் ஆகிருக்கு. அது பழைய கமலா. அங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து திருப்பாச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்லோவாக இருக்கும். இவர் திருப்பி அடிக்கவே மாட்டார். ஸோ பேரரசு சார் வந்து அங்கே நின்றுட்டுருக்காரு. இன்டர்வல் அங்கே நின்றுட்டுருக்காரு. இன்டர்வல் வந்து காக்கா காக்க அப்படின்னு போடுவாங்க. ஆமாம் ஆமாம். போட்ட உடனே அசிங்கமாக திட்டுறாங்க டைரக்டரை. ரொம்ப கேவலமாக திட்டுறாங்க. அவர் தான் டைரக்டர்னு யாருக்கும் தெரியாது. என் ஃப்ரெண்டுக்கு தெரியும், அவன் சூப்பர் குட்டில் அவங்க அப்பா ஒர்க் பண்ணுறது. ஸோ அவர் தான் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டான். இவனுங்க டைரக்டர் அப்படின்னு அசிங்கமாக திட்டுறானுங்க. எனக்கு டீ என்னடா அவர் அங்கே நின்றுருக்காரு இப்படி திட்டுறீங்களே அப்படின்றது. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுலேருந்து அந்த அப்படின்னு மியூசிக் வரும். அங்கிறது அப்படியே ஒவ்வொரு சீனுமே அவர் பர்பஸ்ஃபுல்லாக தான் போட்டிருக்காரு. காத்துருங்க காத்துருங்க காக்க காக்க. ஸோ அது திருப்பாச்சி என்னால் மறக்க முடியாத ஒரு தியேட்டர். ஏன்னா ஃபர்ஸ்ட்ன்றதுனால. ஒரு இயக்குனர் ஆகணும்னா இது ரொம்ப முக்கியமான குவாலிஃபிகேஷன். அதிகமாக புக்ஸ் படிக்கிறது, அதிகமாக ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்க்குறது. இது ரெண்டுமே குவாலிஃபிகேஷனானு எனக்கு தெரியல. இல்லை எது ரொம்ப தேவை? ஐ மீன் ரெண்டுமே தேவை. இதுதான் அதுதான் எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் நான் நிறைய படங்கள் தான் பார்ப்பேன். ஓகே. நான் புக்ஸ் இப்போ கம்மியாயிடுச்சு. முன்னாடி படிச்சுட்டு தான் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. சோம்பேறித்தனம் தான். நமக்கு படம் பார்க்குறது ஈஸியாக இருக்குன்றதுனால படம் பார்க்குறேன். டிரெக்ஷன், ஆக்டிங், ஆங்கரிங் இதில் எது ரொம்ப ஈஸி, எது ரொம்ப கஷ்டம்? ஈஸி என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு பிடிச்சது டைரக்ஷன் தான். அதனால எனக்கு அது ஈஸியாக இல்லை. ஆனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணுறது டிரெக்ஷன். ஓகே. ஆல் டைம் ஃபேவரட் 5 ஃபிலிம்ஸ் ஆஃப் விக்னேஷ் கார்த்திக் பிரதர். கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன். ஓகே. டைட்டானிக், எனி டே ரொம்ப பிடிக்கும். ஃபாரஸ்ட் கம்ப் ஓகே ரொம்ப பிடிக்கும். தமிழில் கன்னத்தில் முத்தமிட்டால் ஓகே பிடிக்கும். உள்ளம் கேட்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கியூட். ரொம்ப ரொமான்டிக்கான பர்சன் மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஓகே. நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுற மியூசிக் டைரக்டர் யார்? ஓகே, இப்போ அனிருத் சார். ஒரு ஃபுல் லென்த் காமெடி ஃபிலிம் டைரக்ட் பண்ணணும்னா இவங்களில் யாரை சூஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யோகி பாபு சார், செகண்ட் ஆப்ஷன் சூரி சார், தேர்ட் ஆப்ஷன் வடிவேல் சார். சந்தானம் சார். என்னங்க இது என் ஆப்ஷன்லேயே இல்லையேங்க. இல்லை நான் ஆக்சுவலாக அதுக்கு ஒரு கிளை கேள்வி ஒன்று வச்சுருந்தேன். உங்களுக்கு பிடித்த காமெடி நடிகர் யாருன்னா எழுதி வச்சிருக்கேன் ப்ராக்கெட்டில். நீங்கள் சொல்கிற ஆன்சரை பார்த்தா பிடிச்ச காமெடி நடிகர் கவுண்டமணி சார். ஓ ஓகே ஓகே. உங்களுடைய டிரெக்ஷனில் உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார்? அப்படி இல்லை, நான் டைரக்டரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்தது கிடையாது. எனக்கு படங்கள் தான் இன்ஸ்பிரேஷன் சார். ஓகே. ஸோ ஒரு படம் கும்பலாங்கி நைட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ஸோ அதான் ஒவ்வொரு படம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆயிருக்கே தவிர இந்த டைரக்டர் மாதிரி ஆகணும்னு எனக்கு ஃபீல் ஆனது கிடையாது. கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன் பார்க்கும்போது எப்படி இப்படி ஒரு தாட்டு, பயங்கர யூனிக்கான ஒரு தாட்டு, அதில் செம்மையாக ஒரு எமோஷன் இருக்கும். இப்படி ஒரு படம் நம்ம பண்ணணும். கும்பலாங்கி நைட்ஸ் பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு. ரோஜா பாம்பேலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம். அந்த பாம்பே கிளைமேக்ஸில் அவர் பேசுவார்ல, அது எனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷன்ஸ். எனக்கு யோஷன் ஃபிலி 2 கிளைமேக்ஸில் பேசுறதுக்கு அது ஏதோ அந்த அந்த பாதிப்பு நமக்கு இருக்கும்ல. ஸோ படங்கள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன்ஸாக இருந்திருக்கு டைரக்டர்ஸ் அதோட கம்பேர் பண்ணும்போது. கனவு மெய்ப்படும். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக நம்மளோட விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் இணைந்திருக்காரு. இதில் எந்த ஜானர் ஃபிலிம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி, எழுதுறதுக்கும் சரி எடுக்கிறதுக்கும் சரி? ரொமான்டிக், ஹாரர், காமெடி, பீரியாடிக்? ரொமான்ஸும் காமெடியும். ரொமான்ஸ் அண்ட் காமெடி ரெண்டுமே கிளப் பண்ண மாதிரியான ஒரு ஃபிலிம்ஸ் இல்லை. ரொமான்டிக் காமெடி கிடையாது. ரொமான்ஸ். ஓ ஓகே ஓகே டன். கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து ரஜினி சாரை வச்சு பேட்டை அப்படின்னு ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணார். அட்லி வந்து விஜய் சாரை வச்சு தெரி மெர்சல் அப்படின்னு ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணார். எனக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் இப்போயே தெரிஞ்சிருச்சு. நீங்கள் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணோன்னா யாருக்கு பண்ணுவீங்க? அது என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்கும்? விஜய் சார் தான். அதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு பயங்கர வித்தியாசமாக ஒரு இப்போ நான் ரசிக்கிற இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸில் விஜய் சார் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஜானரில் ஒரு மாசா காட்டணும். எனக்கு தெரிஞ்ச அடியே படத்தில் வரக்கூடிய அந்த யோகன் அத்தியாயம் 150 நாட்கள் அது அதோடைய ரிஃப்ளெக்ஷனாக தான் இருக்குமோன்னு தோணுது. ஷூட் பண்ணும்போது நான் பயங்கர அப்படியே ஜாலியாக. அது உங்களுடைய ஐடியா தான்? ஏன்னா நான் இப்போ சின்ன வயசுன்னு இல்லை, அந்த டைமில் யோகன் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே பயங்கர எக்ஸைட்மெண்ட். ஏன்னா அதுக்கு முன்னாடி விஜய் சாரோட படங்கள் எதுவுமே சரியாக போகாமல், ஒரு 4-5 படம் சரியாக போகாமல் இருந்தது. என்னடா இது இப்படி இருந்துட்டு இருக்கேன், பசங்களாம் அவர் படம் ஓடலன்னா நம்மள கலாய்ப்பானுங்க. ஆமாம், அது ஒரு பெரிய விஷயம். நான் தான் விஜய்ன்ற மாதிரி என்ன படம் காலியா அப்படின்னு
அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன இவர் இப்படி பண்ணிருக்காரு, ஒரு கோவம் வேற ஒரு மேலே. மற்ற ஹீரோஸ்லாம் அப்போ பில்லாலாம் அஜித் சார் நடிச்சிருந்தாரு, இவர் மட்டும் எப்படி பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ அந்த போஸ்டர் கோட் சூட் போட்டு கண்ணாடியில் பார்க்கும்போது தளபதி கிளாஸாக, அதோ ஜிவிஎம் ஒரு கிளாஸான ஒரு டைரக்டரில் கிளாஸாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ அது ஆக்சுவலி பயங்கர எக்ஸைட்டிங்காக அந்த ஒரு ஸ்பை த்ரில்லர் மாதிரி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி விஜய் சாரை பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது ட்ராப் பண்ணும்போது பயங்கர டிசப்பாயின்மெண்ட். ஓ மை காட். பயங்கர ஹார்ட் கோர் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இப்போ வரைக்குமே யோஹன் ட்ராப் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அதுக்கு பதிலாக தான் துப்பாக்கி நடந்தது. துப்பாக்கி விஜய் சாரோட கரியரில் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் ஃபிலிம்ஸ். ஆனாலுமே அந்த தாட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அது எப்போவுமே யோஹன் பற்றி ஒரு தாட் போயிட்டே இருக்கும். ஸோ அதை பேரலல் யூனிவர்ஸில் யோஹன் நடந்திருந்தா அப்படின்ற ஒரு ஐடியாவில் அது பண்ணது தான். ஆக்சுவலி உங்களுக்கு ஏதாவது சான்ஸ் கிடச்சிருக்கா விஜய் சாரை பார்த்து கதை சொல்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள்? கதை சொல்கிறதுக்கெலாம் இல்லை, பட் மீட்லாம் அது ஒரு இயக்குனராக வாய்ப்புகள் முன்னாடி. இப்போ ஜிவி சார் வந்து தலைவா படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே சமயம் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா கடைசி கிளைமேக்ஸில் வந்து லோகேஷ் கனகராஜ் சார் வந்து ஒரு சீனில் வந்திருப்பாங்க. நீங்கள் இன்கேஸ் விஜய் சாரை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், சரி நம்மளும் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கதை எழுதலாம், எப்படி உங்களை கண்ட்ரோல் பண்ணிப்பீங்களா இல்லை அதுக்குண்டான வேலைகள் ஏதாவது பண்ணுவீங்களா? இது சொல்லுவாங்கள்ல, முதல்ல தோண்டணும், முதல்ல அவரை வச்சு அவருக்கு முதல்ல கதை சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் வர்றதை பற்றி. ஸோ பிரதர், இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அட்டன் பண்ணும்போது ஒரு ஏக்கம் இருக்குல்ல, எப்பயாச்சும் யோசிச்சிருக்கா நம்மளும் இந்த மாதிரி ஒரு படம் ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை தான் சொல்கிறேன், இங்கே ப்ரொடியூசர்ஸ் வந்து இங்கே ஆடியன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எப்படி வேணால் சொல்லலாம். இங்கே படம் வந்து தேட்டரில் ஓடுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது. இப்போ ஒரு படம் வந்து பயங்கர எமோஷ்னலாக இருக்குது அப்படின்னா அந்த படத்தை தேட்டரில் வந்து பார்க்க மாட்டாங்க. குரங்கு பொம்மை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஓகே. ஆனால் அது வணிக ரீதியாக எந்த அளவுக்கு போச்சு அப்படின்றது தெரியல. இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குல்ல, இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை நிறைய பேர் சூப்பர் படம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் பார்க்கல, ஆனால் நிறைய பேர் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த படம் வணிக ரீதியாக போகல. அப்படி இருக்கும்போது இங்கே நான் அந்த மாதிரி படத்தை பண்ணணும் அப்படின்னா அது தேட்டரில் போய் ஹிட் ஆகுறது தான் இங்கே நமக்கு ஒன்லி பிஸ்னஸில். அப்படி இருக்கும்போது அதை நம்ம யோசிக்கும் போதே சரி ஓகே இது எப்படியும் நமக்கு ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டாங்க, இது நடக்காதுன்றதுனால கன்சிடரிங் மை ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், ஏன்னா எனக்கு படம் தான் பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்றதுனால அது யோசிக்க ஒரு தாட்டே வர மாட்டேங்குது. ஓகே இது பண்ணால் தான் இங்கே செலபிளாக இருக்கும், இது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட் தான். மற்றபடி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் நிறைய பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி இங்கே படம் மலையாள படங்கள் பார்க்கும்போதே நிறைய தோணும். ஓகே அழகாக இருக்கு மலையாள படத்தை நம்ம ஆட்கள் வந்து மலையாள படமாக பார்க்கும்போது சூப்பராக இருக்குன்னு ரசிக்கிறாங்க. அதுவே தமிழில் பண்ணால் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னுறாங்க. அது ஏன் அந்த தாட் ப்ராசஸ் அப்படின்னு தெரியல. ஸோ அந்த கோவம் தான் ஆக்சுவலி இப்போ நீங்கள் மலையாளம் ஃபிலிம்ஸ் ரெஃபர் பண்ணதுனால நான் சொல்கிறேன், அங்கேருந்து நிறைய ஆக்டர்ஸ் இங்கே இப்போ தமிழ் ஃபிலிம்ஸுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம ஜெயிலர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அகெயின் மாமன்னன் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ அந்த ஒரு இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் இருக்குல்ல, இந்த கொலாபரேஷன் வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக நீங்கள் பார்க்குறீங்க? அது அகெயின் ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸ்க்காக தானே ப்ரோ. அங்கேருந்து ஒரு ஸ்டார் வராரு அப்படின்னா அங்கே அது பிஸ்னஸாக செல்லபிளாக இருக்கும். ஆமாம், கனடாலேருந்து ஒருத்தர் வராருன்னா பெங்களூரில் கர்நாடகாவில் அது செல்லபிளாக ஆகும். அதுதான் அப்படி தான் இருக்கே தவிர அந்த கதைக்கு அவங்க தேவையா அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ அப்படி ஆயிடுது. ஓகே இவங்களை போடுவோம், இங்கேருந்து இவங்களை போடுவோம், இங்கேருந்து இவங்களை போடுவோம், ஸோ இங்கே பிஸ்னஸ் இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும், அப்படி ஒரு படம் ஒன்றும் அது கிடையாதுல்ல. ரைட்டிங்கிறது உங்கள் மைண்டில் ஒரு தாட் வந்து நீங்கள் அதை ரசித்து எழுதி அதுக்கப்புறம் அங்கே அந்த கேரக்டர்ஸ் என்ன அப்படின்றது தான், அதுதான் கரெக்டான ப்ராசஸ்ன்னு நான் பார்க்குறேன். இது பியூராக ஐ மீன் என்ன சொல்கிறது, பியூராக ஒரு பிஸ்னஸ்க்காக பண்ணுற ஒரு விஷயம். என்னால் அதை பண்ண முடியுமா அப்படின்னு தெரில. நான் கமர்ஷியலாக தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், கமர்ஷியலாக தான் பண்ணுறேன். பட் ஆனால் அது கதை ஓரியன்டாக தான். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஸ்டோரி டிமாண்ட்ஸ், ஸ்கிரிப்ட் டிமாண்ட்ஸ், யூ வில் மூவ் ஃபார் இட். ஆமாம். மல்டி ஸ்டாரர்ஸ் ஹெல்தி தான், சூப்பர் தான். ஆனால் அது நியாயமாக அந்த கதைக்கு தேவைன்னும் போது அந்த மல்டி ஸ்டாரர்ஸ் இருக்கணுமே தவிர மல்டி ஸ்டாரருக்காக ஒன்று பண்ணுவோம், பிஸ்னஸ்க்காக ஒன்று பண்ணுவோன்னு பண்ணுறது அது ஐ எம் நாட் ஃபார் இட். கனவு மேம்படும். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக நம்மளோட விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் இணைந்திருக்காரு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. ஒரு சில ஷார்ட் ஃபிலிம்ஸில் நீங்களே நடிச்சிருக்கீங்க. ஐ மீன் லாக்டவுனில் நீங்கள் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே வேறு யாருமே ஆர்டிஸ்ட் கிடைக்கல, நான் பண்ணேன். உங்களை வச்சு நீங்களே ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா இது வரைக்கும்? இல்லை இப்போதைக்கு யோசிச்சதில்லை. சும்மா கூட இருக்கிற ஒரு சில பேர் சொல்லுவாங்க இப்போ அது நீ எது நடி அப்படின்ட்டு. படமாக ஃபீச்சர் ஃபிலிமாக இல்லை, சும்மா படத்தில் ஏதாவது கேரக்டர் நடிக்க சொல்லுவாங்க. பட் இப்போதைக்கு அந்த தாட்டு வந்தது கிடையாது. ஃபியூச்சரில் தெரில.
பார்ப்போம். 2023 தமிழ் சினிமாவில் நிறைய ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. இயர் இஸ் கோயிங் டு எண்ட். ஸோ 2023லேருந்து நீங்கள் எடுத்துக்கிற ஒரு மெசேஜ் இல்லை தமிழ் சினிமா 2024 எப்படி ஓவர்சீ பண்ணுறீங்க, எப்படி இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 2023 எடுத்துக்கிற மெசேஜ்னா எனக்கு அடியே ப்ராப்பர் தியேட்ரிக்கல் ரிலீஸ் அடியே. ஸோ அதில் என்னெல்லாம் ஒர்க் ஆச்சு என்னெல்லாம் ஒர்க் ஆகலைன்ற ஒரு லேர்னிங்காக தான் இருந்தது. நான் அந்த படம் பிளாஸ்ட் ஆகும்னு எதிர்பார்த்தேன், செம்ம பிளாக் பஸ்டர் ஆகும்னு எதிர்பார்த்தேன். அது ஆகலை. படம் ஒரு ஹிட் ஜோனில் தான் இருந்தது. 70% பாசிட்டிவ், 30% மிக்ஸ்டாக இருந்தது. ஸோ அதில் என்ன சரியாக பண்ணல அப்படின்ற விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். லாஸ்ட் 20 minutes நான் எமோஷ்னலாக போயிருக்கக்கூடாது. ஒரு சில பேரோட கருத்துக்களை கேட்டு நான் வந்து ஸ்கிரிப்டில் சில மாற்றங்கள் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த மாதிரி தாட்ஸ்லாம் எனக்கு. ஸோ இப்போ கோயிங் ஃபார்வர்ட் எனக்கு லெசன் வந்து இல்லை 2023 எடுத்துக்கிட்டது. அடுத்த கதையில் உனக்கு ஸ்ட்ராங்காக என்ன தோணுதோ அதை பண்ணு, அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நீ மாற்றிடாத எதையும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. 2024 எக்ஸ்பெக்டேஷன் அடுத்த படங்கள் ஆந்தாலஜி ரிலீஸ்க்கு வெயிட்டிங். அடுத்து ஒரு படம் பண்ணுறேன். ஸோ அதுக்கான வேலைகள். அகைன் ஆந்தாலஜி இஸ் ஓடிடி ஆர் தியேட்ரிக்கல் பிரதர்? தியேட்ரிக்கல் போயிட்டு தான் ஓடிடி. ஓகே, இந்த கொஷின் ஒன்று இருக்குது. இன்றைக்கி ஓடிடின்றது வந்து இட் இஸ் விஷுவலைஸ்ட் ஆஸ் போத் அ கர்ஸ் அண்ட் போன். அது ஒரு சாபமாகவும் பார்க்குறாங்க. சமீப காலகட்டங்களில் அது ஓடிடி பிஸ்னஸ் எப்படி மாறி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, தியேட்டரில் எந்த அளவுக்கு புஷ் ஆகுதுன்றதை பொறுத்து தான் அந்த படத்தை ஓடிடியில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ ஒரு கிரியேட்டர் பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு வந்து ஒரு கிரியேட்டராக ஓடிடி வந்து எந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்குது, எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குது தியேட்டரோட கம்பேர் பண்ணும்போது? கண்டிப்பாக சென்சார்லேயே டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. ஒரு படம் தியேட்ரிக்கல் படம் நம்ம சென்சார் பண்ணும்போது அவங்க சென்சார் பண்ணுற விதம் வேறையாக இருக்குது. இதுவே ஓடிடி படம்னா அதுக்கு சென்சார் பண்ணுற விதம் வேறையாக இருக்குது. ஸோ ஓடிடி எப்போ நமக்கு தேட்டரில் சில படங்கள் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நான் சொல்கிற மாதிரி நல்ல படங்கள் நிறைய வந்து தேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்து பார்க்க மாட்றாங்க. இப்போ ஃபரானா வந்து தேட்டரில் சரியாக போகும், ஆனால் ஓடிடியில் செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்தது அந்த படத்துக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா படத்துக்கும் தேட்டர் இப்போ ஆடியன்ஸ் வந்து விஜய் சார் படம், அஜித் சார் படம், சிவகார்த்திகேயன் படம், சூர்யா படம், இந்த மாதிரி ரஜினி சார் படம், இந்த மாதிரி படங்களுக்கு தான் ஓகே உடனே தேட்டர் வரணும்னு நினைக்கிறாங்க. மற்றபடி ஒரு படம் சோஷியல் மீடியாவில் பிளாஸ்ட்டாக எல்லாரும் செம்மையாக இருக்குது அப்படின்னு போடுறாங்கன்னா, ஒரு காமெடி படம், ஜாலியான படம் அப்படின்னா தேட்டருக்கு போய் பார்க்கலாம். 1 week மினிமம் ஆஃப் 1 week. ஆமாம், அதுக்குள்ளே வேற ஒரு படம் வந்துருச்சுன்னா அதை ஓவர்டேக் பண்ணி இதுவாயிருது. எங்கள் படம்லாம் ஜெயிலர் செகண்ட் வீக் பீக்கில் ஓட்டிருக்கும் போது அடியே ரிலீஸ். ஜெயிலர்லனா இன்னும் சூப்பராக போயிருக்கும் ஒரு ஃபீல் தான். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது அங்கேருந்து ஓடிடிக்கு வரும்போது ஓடிடியில் ஒரு பெரிய ரீச் கிடைக்குது. ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். ஓடிடியும் இல்லை அப்படின்னா வெறும் டிவியில் போடும்போது அப்போது வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களால மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனால் ஓடிடினா நம்ம நினைக்கும் போது அந்த படத்தை பார்க்கலாம், எப்போ வேணால் பார்க்கலாம், அந்த கம்ஃபர்ட்லாம் இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் அதுக்கப்புறம் ஏன்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மீம் போடுறாங்க, அதை நிறைய இன்ஸ்டா பேஜஸில் போடுறாங்க, அதை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அந்த வகையில் ஓடிடி பெரிய ப்ளஸ் தான். இல்லை ஆக்சுவலாக அந்த ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கணும் தியேட்டருக்கு. இந்த எலமெண்ட்ஸ்லாம் நீங்கள் படத்தில் வைக்கணும், கமர்ஷியல் எலமெண்ட்ஸ். அது காலங்காலமாக டிரெக்டர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, ஒரு ஃபைட் சீன் வச்சுக்கலாம், ஒரு சாங் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஓடிடியில் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் கம்பல்ஷன்ஸ் இருக்கா? இல்லைங்க ஒரு எங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இது இருந்தால் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரியான கம்பல்ஷன்ஸ் ஏதாவது ஓடிடியில் நீங்கள்? கம்பல்ஷன் இல்லை, ஆனால் இந்த மாதிரி இருந்தால் ஓடிடியில் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இருக்குது. அதாவது கொஞ்சம் கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்கலாம். ஸோ அது ஓடிடியில் நம்ம தேட்டரிக்கலாக அது நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஓடிடியில் அது செல்லபிளாக இருக்குது. ஸோ உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி ஏதாவது அப்டேட்ஸ் கொடுக்க முடியுமா? ஆந்தாலஜி நெக்ஸ்ட் இயர் ரிலீஸு. அது ஐம் வெரி ஈகர்லி லுக்கிங் ஃபார்வர்ட். கிட்டத்தட்ட யோர் ஷேம்லி 1-2 என்ன பண்ணுச்சோ அந்த மாதிரி 4 கதை, அதில் ஒரு 2-3 கதை பயங்கரமாக ஒரு சில விஷயங்கள் பண்ணோம். அடுத்து இன்னொரு படம் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு பண்ணுறேன். ஸோ ஹீரோ யாருன்றதெல்லாம் கூடிய சீக்கிரம் அஃபீஷியலாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்படியே சொன்னீங்கன்னா நாங்களும் ஏதாவது சென்சேஷனலாக ஒரு விஷயம் காசிப்பு நம்ம மக்கள் பேசிகிட்டு இருக்கட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு. பயங்கர உச்சக்கட்ட காதல் கதை. உச்சக்கட்ட காதல் கதை. ரொம்ப ரொம்ப அப்போது ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக தான் நடிப்பார். அப்போ நாங்கள் இது போதும் பிரதர், இதை வச்சு அந்த ரொமான்ஸுக்கு ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய ஹீரோ யார் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துப்போம். ஆக்சுவலாக லாஸ்ட்டாக ஒரு கொஷின் ஒன்று வச்சுருந்தேன், அது கேட்கலாமா இல்லையான்னு தெரியல. உங்கள் படத்தில் என்ன ஆக்ட் பண்ண வைக்கிறதா இருந்தால் என்ன மாதிரியான கேரக்டர் கொடுப்பீங்க? ஒரு டாக்டர். டாக்டரா? ஒரு டாக்டரா? கண்ணாடி போட்டிருக்கீங்களா? நம்ம ஊரில் ஏன்னா பேஷண்ட்டுக்கு ஏதாவதுனா கண்ணாடியை கட்டிட்டேன், சாரி ஐயா. இந்த கண்ணாடி வந்து இந்த கண்ணாடியை பார்த்து நான் படிக்கிற பையன்லாம் நம்பின ஆட்கள்லாம் இருக்கு. படிக்கிற பையன் மாதிரி தான் இருக்கீங்க. அது இல்லாமல்னா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நான் அவ்வளோ படிப்ஸ்லாம் கிடையாது. ஐ எம் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். ஓகே, ஆனால் பார்த்தா தெரியல. பிரதர் தேங்க்யூ பிரதர். ஸோ இந்த நியூ இயருக்கு நம்ம ஆடியன்ஸுக்கு ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம்?
ஷேர் பண்ணிக்க அதான் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்டர்வியூ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆடியன்ஸ்க்கு அதான் நியூ இயரில் ஜென்ரலி நம்ம ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம், எடுத்துகிட்டு அதை அடுத்த வாரமே நீங்கள் ஏதாவது ரெசல்யூஷன் ஏதாவது டயட்டு அதெல்லாம் இருக்கும். ஆக்சுவலாக நியூ இயர் இன்டர்வியூனாலே இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்போம். ஸோ நீங்கள் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்தீங்கன்னா ஸோ நான் அதை நான் வேணும்னே தான் அவாய்ட் பண்ணேன், பட் நீங்களாக கமிட் பண்ணிக்கிட்டீங்க. நான் டயட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதான் ரெசல்யூஷன்ஸ் எடுங்க, கண்டிப்பாக அதை கீப் அப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எவ்ரி டே இஸ் பியூட்டிஃபுல். லைஃப் வந்து லைஃப் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணாமல் லைஃபோட ஒவ்வொரு நாளுமே நமக்கு கிஃப்ட்டு தான். ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் கிஃப்ட்டு தான். எவ்ரிடே வி ஆர் மேக்கிங் மெமரிஸ். ஸோ அதான் ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் வருத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிரிப்பாக தான் இருக்கும். அதனால் அதை நினச்சி பயங்கர ஹாப்பியாக மேக் மெமரிஸ். ஓகே பிரதர், தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய வேல்யூபிளான டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. இந்த 2024 உங்களுக்கு இன்னும் நிறைய படம் பண்ணுறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும். தமிழ் சினிமாவினுடைய இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய இயக்குனராக ஒரு ஆக்டராகவும் நாங்கள் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி உங்களை ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்ததுனால சொல்கிறோம். 2024 is going to be a great year ahead. My hearty congratulations. விவித் பாரதி தமிழ் FM என்டையர் டீம் க்ரூ சார்பாக எங்களுடைய விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.